25 வயசுல ஒரு இந்திய இளைஞன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவன் பேசுற விதத்தையும் பேசுறதையும் பார்த்து மெய்சிலிர்த்து போனான். அவனை யாருக்காவது தெரியுமா? ஏசி, ரிமோட் கண்ட்ரோல் போட்டு, லைட்டிங் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்வென்ஷன்ஸை கையில வச்சிருக்கிற நிக்கோலா டெஸ்லா இந்த 25 வயசு இளைஞன் விவேகானந்தா பேசுறதை கேட்டு அதிர்ந்து போனான். ராணாவும் ஆகாஷாவும் ஒண்ணுதான் அப்படின்னு விவேகானந்தா சொல்ற இந்த வேதிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு இன்னைக்கு மாடர்ன் பிசிக்ஸ்ல இருக்கிற எல்லாம் அப்போ உள்ள வேதிக் கான்செப்ட்ஸ்ல இருக்குதா அப்படின்னு அதிர்ந்து போனாரு நிக்கோலா டெஸ்லா. இது அவரோட பல கண்டுபிடிப்புக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஐன்ஸ்டீன் விவேகானந்தாவோட போட்டோவை எப்பவும் கூடவே வச்சிட்டு இருந்தாரு. இவ்ளோ ஏன் டிரான்சென்டென்டலிசம் மூவ்மெண்ட்டை சேர்ந்த ரால்ஃப் வால்டோ எமர்சன் மாதிரியான போயட்ஸுக்கெல்லாம் இந்த இந்தியன் பிலாசபிஸ், வேதாந்தா, ஸ்கிரிப்சர்ஸ் மேல இருந்த தாகம் ரொம்பவே அதிகமா இருந்தது. அவங்களோட மூவ்மெண்ட்ல இருந்த எல்லா போயட்ஸும் இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ், வேதாந்தாஸ், பிலாசபிஸை படிக்கிறதே வேலையா வச்சுட்டு இருந்தாங்க. 20 வருஷம் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிற பேர்ல சுவாமி விவேகானந்தா ஹார்வர்ட், கொலம்பியா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் போய் டீச் பண்ணி பயங்கர ஃபேமஸ் ஆனார். இந்தியன் பிலாசபிஸ் அண்ட் கான்செப்ட்ஸை உலகத்துக்கே எடுத்து சொன்னார். இவரை பல செஞ்சுரிஸா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உள்ளவங்க எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியன் உபனிஷத்ஸ்ல இருக்கிற ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ரொம்ப எளிமையான முறையில எடுத்து சொன்னவர். அந்த பீப்புளுக்கு இந்தியன் பிலாசபிஸ் அண்ட் வேதாந்தா கான்செப்ட்ஸ் மேல இருந்த ஆர்வத்தை இன்னும் தூண்டினாரு, ஹங்கரை இன்னும் அதிகப்படுத்தினாரு. இந்த விவேகானந்தாவை நம்ம சிலபஸ்ல எத்தனை பேஜ்ல பார்த்திருக்கோம்? சிலபஸ்ல இருக்காரா?